மறுபிறப்பு அன்பு நிரம்பிய தந்தை சிவானந்தம் ஒரு எளிய விவசாயி. செல்வம் பெரிதாக இல்லை என்றாலும் மகன் ஆனந்தை உயர்வாக வளர்ப்பதற்காக உயிரையே அர்ப்பணித்தார். மழையில் நனைந்தாலும் மகனை மட்டும் பாதுகாத்தார். பசியோடு இருந்தாலும் மகனுக்கே உணவு கொடுத்தார். தன் வாழ்நாள் முழுவதும் ஒரே கனவு, என் மகன் நன்றாக படிச்சு பெரிய மனிதனாகணும். ஆனால் ஆனந்த் வளர வளர அவனின் உலகம் மாறிவிட்டது. புதிய நண்பர்கள், செலவு பழக்கம், பணத்திற்கே முக்கியத்துவம். தந்தையின் அழைப்புகளுக்கே பதில் கொடுக்காமல் தவிர்த்து விடுவான். ஒரு நாள் தந்தை அழைத்து, கண்ணா, வீட்டுக்கு ஒரு முறை வா, உன் அம்மா உன்னை பார்க்கதான் காத்திருக்கிறாள் என்றாலும், அப்பா, என்னை பற்றி கவலைப்படாதீங்க, எனக்கு வேலை, நண்பர்கள், வாழ்க்கை நிறைய இருக்கு, நேரம் கிடைச்சா வந்துடுறேன் என்று கூறிவிட்டு கல்லூரி வாழ்க்கையில் மூழ்கி போனான். தாயார் இதை கேட்டதும் கண்களில் கண்ணீர். சிவானந்தம் மனதுக்குள் வலியை அடக்கிக் கொண்டார். ஒரு நாள் என் மகன் திரும்பி வருவான் என்று நம்பிக்கையோடு இருந்தார். மாறிய மகன் ஆண்டுகள் சென்றபோது ஆனந்த் வீட்டிற்கு வருவதை குறைத்துவிட்டான். வேலைக்காக நகரம் சென்ற பிறகு மாதம் ஒரு முறை பேசுவதும் கூட அரிதாகிவிட்டது. ஒரு நாள் பணம் தேவைப்பட்டதால் தந்தையை அழைத்து கேட்டான், அப்பா, எதையாவது விற்று அந்த பணத்தை அனுப்ப முடியுமா? சிவானந்தம் வீட்டில் இருந்த 3 பவுன் தங்கத்தை விற்று மகனுக்காக அனுப்பினார். ஆனந்த் பெற்றும் நன்றி கூட சொல்லாமல் தனது வேலையில் பிஸியாகிவிட்டான். அதன் பிறகு அவர்களின் அழைப்புகளை தவிர்க்கத் தொடங்கினான். தந்தை அழைத்தால் கூட அவரது அழைப்பை மட்டும் அழிக்கத் துவங்கிவிட்டான். தந்தையின் இறுதி நாட்கள் வயதாகிய சிவானந்தம் உடல் பலவீனமாக, பணமில்லாமல், மகன் அருகிலில்லாமல் தவிக்கத் தொடங்கினார். வீட்டில் உணவு கூட சரியாக இல்லாத நிலை. கண்ணீருடன், மனம் உடைந்து கொண்டே இறுதியில் தேவாலயத்திற்கே சென்று ஜெபம் செய்தார். நீ மட்டும்தான் என் உறவாக இருக்கிறாய், இயேசுவே. நாட்கள் கழிந்தவுடன் அவர் தேவாலய வாசலிலேயே உயிர் விட்டார். மனைவியும் கண் கலங்கிக் கொண்டே அவர் அருகிலேயே அமர்ந்திருந்தார். கடைசி சாபம். ஆனந்த் தந்தையின் மறைவுக்கு பின்னர் தான் ஊருக்கு திரும்பினான். அவரை இறுதியாக பார்க்க முடியாத வருத்தம், கண்மூடித்தனமாக வாழ்ந்த தனது வாழ்க்கை, பெற்றோரின் துன்பம். ஆண்டுகள் கடந்தபோது ஆனந்த் செல்வந்தனாக மாறினான். ஆனால் அதே நிலை அவனுக்கும். அவன் மகன் அவனை விட்டே விட்டான். நான் எதற்காக உன் முகம் பார்க்கணும், நீ உன் வாழ்க்கையை பார்த்துக்கோ என்று மகன் சொல்லும்போது தந்தையின் கடைசி வார்த்தைகள்தான் மனதில் ஒலிக்க ஆரம்பித்தது. தந்தை அனுபவித்த வேதனை, தனிமை, இறுதியில் கடவுளை தேடியது இப்போது அவனுக்கே நேரிட்டது. தந்தை இறந்த தேவாலயத்திற்கே வந்து அவருக்கு முன்பாக விழுந்து கதறினான், தந்தையே, உன்னை நான் பார்க்காமல் சென்று விட்டேன். இயேசுவே, நீயாவது என்னை மன்னிக்க வேண்டும். அந்த நொடியிலிருந்து அவன் வாழ்க்கையை இயேசுவிற்காக அர்ப்பணித்தான். இறுதியில் இறக்கும் முன் அவனும் தந்தையைப் போலவே தேவாலயத்திற்குள் கடைசி ஜெபம் செய்தபடி உயிரை விட்டான். தந்தையின் பாசத்தையும் கடவுளின் நேசத்தையும் புரிந்தபோது மட்டும்தான் உண்மையான மறுபிறப்பு நடந்தது.